அசைன்மெண்ட் முடிக்க டைமே இல்லை. ஸோ விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு உட்காந்து எழுத ஆரம்பித்தாச்சு. செம்ம கடியாக இருந்தது, பட் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் சன் பாத் எடுத்தாச்சு. தென் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி கெட் டுகெதர். ஸோ சேர்ந்து எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து சமைச்சாங்க. அதுக்கு செஃப் வந்து நான் தான். இந்த மாதிரி நெல்லிக்காய் தொக்கு பண்ணலாம் அப்படி சொல்லி எல்லாமே அவங்க குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஷால்லா 1 மந்த்துக்கு அப்புறம் வரும். ரம்ஜானுக்கு ஸோ லீவ் விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோம், சும்மா ஈவினிங் அவுட் மாதிரி. இது வந்து எட்லக்குடியில் இருக்கிற இட்டாலியன் ஃப்ரைட் சிக்கன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க ஐஸ்பே போயிருந்தோம். ஐஸ்பேயில் வந்து இந்த வாட்டி நான் சாக்லேட் டிலைட் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் சிக்குவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எஸ்ஏவிக்கு கிளம்பியாச்சு. இது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் ஸ்பாட்டு. குட்டியை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருந்தேன். அவள் செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டா. சறுக்கு ஊஞ்சல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி டான்ஸ் ஃப்ளோருமே இருந்தது. அவளும் அவள் மச்சானும் சேர்ந்து செம்ம ஆட்டம். இன்றைக்கி டே இப்படி தான் முடிஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் இனி 1 மந்த் அப்புறம் பார்க்கலாம்.